Hare Thank you, Krishna. Mother. Thank you. So, நம்ம அத்தியாயம் 7ல பதம் 3, 4, 5 எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகா தான். எல்லாமே மனப்பாட ஸ்லோகா. ஸோ யாராலெல்லாம் வந்து இந்த 3 ஸ்லோகா மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணி நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணலாம். பதம் 5 இன்னைக்கு பார்ப்போம். அப்பரேயம் अपरेयम् அப்பரேயம் अपरेयम् இத்தஸ்த்வன்யாம் अन्याम् அப்பரேயம் இத்தஸ்த்வன்யாம் अपरेयम् अन्याम् अपरेयम् इतस्त्वन्याम् अपरेयम् अन्याम् प्रकृतिम् 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 विद्धि मे पराम् 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 प्रकृतिम् विद्धि मे पराम् प्रकृतिं विद्धि मे पराम् प्रकृतिम् विद्धि मे पराम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूताम् 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 महाबाहो 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 जीवभूताम् महाबाहो जीवभूताम् महाबाहो जीवभूताम् महाबाहो जीवभूताम् महाबाहो ययेदम् 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 धार्यते जगत् சொல்லி அதுக்கு அர்த்தம் धार्यते जगत् धार्यते जगत् धार्यते जगत् ययेदम् धार्यते जगत् ययेदं यतार्यते जगत् ययेदम् धार्यते जगत् ययेदं धार्यते जगत् अपरेयम् इतस्त्वन्याम् अपरेयम् इदमन्याम् प्रकृतिम् विद्धि मे पराम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूताम् महाबाहो जीवभूतां महाबाहो ययेदम् धार्यते जगत् ययेदं धार्यते जगत् हरे कृष्ण माताजी. माताजी சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? मत ஹரே கிருஷ்ண पदम மாதாஜி. हरे कृष्ण. अपरे अन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेतं धार्यते जगत्. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्ण माताजी. थैंक Okay. லக்ஷ்மி எஸ் மாதாஜி நம்ம பாடலாமா? நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? லக்ஷ்மி எஸ் மாதாஜி. Yes माताजी. Yes माताजी. Okay, okay. Thank you. Hari Bol. Hare Krishna Mataji. Kripa Paravara Saja कृपा पारवारा स्वजम् Lajalada Shri Niruchiro लजलदश्रीनिरुचिरो Kripa Paravara Saja Lajalada Shri Niruchiro कृपा पारवारा स्वज
लज सदश्रीनिरुचिरो रमावाणि रामा स्फुरत् रमावाणि रामा स्फुरत् अमलपङ्केरुहमुख नोडिद्रो माताजी अमलपङ्केरुहमुख अमलपङ्केरुहमुखम् रमावाणि रामा स्फुरत् अमलपङ्केरुहमुख रमावाणि रामा स्फुरत् अमलपङ्केरुहमुख सुरेन्द्रैराराध्या श्रुति सुरेन्द्रैराराध्या श्रुति गणशिखागीतचरितो गणशिखागीतचरितो सुरेन्द्रैराराध्या श्रुति गणशिखागीतचरितो सुरेन्द्रैराराध्या श्रुति गणशिखागीतचरितो जगन्नाथस्वामी नयन पथगामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे जगन्नाथस्वामी नयन पथगामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे हरे बोल हरे कृष्णा थैंक यू माताजी थैंक यू हरे माताजी கிருஷ்ணா மாதாஜி ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு பரம்பாவனா பிரபு நம்மளுக்கு இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க ஹரே கிருஷ்ணா பிரபுஜி நான் இருக்க எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஓகே प्रणाम प्रभु हरे कृष्ण प्रभु हरे कृष्णा प्रभु जी हरे कृष्णा हरे कृष्णा प्रभु म्यूट ல இருக்கீங்க प्रभु हरे कृष्णा प्रभु हरे कृष्ण प्रभु हरे कृष्ण प्रभु जी हरे कृष्ण प्रभु जी हरे கிருஷ்ணா இன்னைக்கு பகவத்கீதை வகுப்புக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு மங்களாசனம் சொல்லிட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஓமைக்கியானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுரின் மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதே ஸ்ரீமதி नमस्ते जय श्री कृष्ण नित्यानंद श्री अद्वैत हरे कृष्ण हरे कृष्ण हरे हरे राम हरे कृष्ण हरे कृष्णा. இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் 7வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம் பூரணத்தின் ஞானம் 5வது ஸ்லோகம் இல்லையா? ஸோ ஸ்லோகம் எல்லாம் நல்லா படிச்சீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? சந்திரசேகர் பிரபு தான் நீ படிக்கிறீங்களா பிரபு? சந்திரசேகர் பிரபு. हरे कृष्णा படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையை சுய நலனுக்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் பிரபு. ஸோ பகவான் வந்து
இந்த ஸ்லோகங்கள்ல என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, அதாவது இந்த எல்லா காரணங்களுக்கும் காரணம் யாருன்றதை வந்து சொல்லிட்டு வர்றாரு. ஸோ காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அதை பற்றி தான் இந்த 4வது ஸ்லோகத்துல இருந்து ஒரு 12வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த இதுதான் போகுது. ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 விதமான சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள் என்னன்றத அதாவது மெட்டீரியல்ஸ் எனர்ஜி அண்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதை பத்தி சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. சரிங்களா? ஸோ அதான் என்ன சொல்றாங்க, அபரேயம் இதஸ்வன்யாம் அப்படின்னா, ஒரு இதுக்கு அப்பால இன்னொரு சக்தி ஒண்ணு இருக்கு. அபரேயம் இதஸ்வன்யாம்னா இதுக்கு அப்பால, இந்த ஒரு தாழ்ந்த சக்திக்கு அப்பால இன்னொன்னு இருக்கு. பிரகிருதி நித்தியமே பராம அப்படின்னா, ஒரு உயர்ந்த சக்தி ஒண்ணு, பராம்னா உயர்ந்தது, அந்த உயர்ந்த சக்தி ஒண்ணு இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா ஜீவபூதாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஜீவாத்மாக்கள் தான் அந்த உயர்ந்த சக்தி. மகாபாகோ அப்படின்னா அர்ஜுனா, மகாபான புயங்களை பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ யயேதம் தாரிதை ஜகத்னா, அந்த உயர்ந்த சக்தி உடைய ஜீவாத்மாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, தங்களுடைய சுயநலனுக்காக இந்த தாழ்ந்த சக்தியை வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி, சுயநலத்துக்காக இந்த ஜீவாத்மாக்கள் வந்து இந்த தாழ்ந்த சக்தியை வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. புரியுங்களா? ஸோ இதஸ்கன்யாம்னா இதுக்கு அப்பால் அப்படின்னா, இதுக்கு அப்பால்னா இதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு அப்படின்னா பார்த்தோம் இல்லையா, நம்ம நேத்து பார்த்தோம். இதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு, பூமி ராபோ அனலோ வாயு கம்மனோ புத்தி வச்ச அகங்கார மிதியமே பின்னா பிரகிருதின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பூமி, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இது எல்லாமே இது அது மட்டும் இல்ல, மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாமே என்னது, என்னுடைய பின்ன பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ என்னிடமிருந்து பிரிந்த சக்திகளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ பகவான் வந்து பிரிந்து வந்த சக்திகள். சரிங்களா? ஸோ அதனால அது வந்து தாழ்ந்த சக்தியா சொல்லப்படுது. சரிங்களா? இன்ஃபீரியர் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பகவானுக்கு 3 விதமான சக்திகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அந்தரங்க சக்தி. சரிங்களா? ஸோ இந்த அந்தரங்க சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு தேவையானலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான், அந்த பகவானை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து இந்த அந்தரங்க சக்தி வந்து அங்க பண்ணிக்கிட்டு இருக்கு ஆன்மீக லோகத்துல. அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணியோட கண்ட்ரோல்ல இருக்கு. சரிங்களா? ராதாராணி, சீதா தேவி, லக்ஷ்மி தேவி இவங்களோட இதுல இருக்கு. புரியுங்களா? ஸோ அதனால அது யோகமாயின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுங்களா? அடுத்து இந்த தாழ்ந்த சக்தி, அவட இருந்து பிரிந்த வந்த சக்தி. புரியுங்களா? அவட இருந்து பிரிந்து வந்த சக்தி என்னது, இந்த 8 சக்திகள். புரியுங்களா? ஸோ இந்த 8 சக்தியில இருந்தா 24 மூலகங்கள் வந்து மூலக்கூறுகள் உருவாதுன்னு நேற்று பார்த்தோம். பிரபு அழகா சொன்னார் இல்லையா. ஸோ இந்த 24 மூலக்கூறுகள் தான் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்த தாழ்ந்த சக்தியா இந்த ஜீவாத்மாக்கள் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஜீவாத்மாக்கள் அதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கும் அதை பயன்படுத்தி கொள்றதுக்காக தான் இந்த 24 மூலக்கூறுகள் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மூலக்கூறுகள் எல்லாமே என்னது, ஒரு ஜடத்தை சேர்ந்தது. அதனால இது வந்து தாழ்ந்த சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் தாழ்ந்த சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கான்சியஸ் கிடையாது. புரியுங்களா? ஸோ கான்சியஸ் இல்லாதனால அது வந்து ஒரு தாழ்ந்த சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன இருக்கு, ஜீவாத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, ஜீவாத்மா வந்து பகவானுடைய அம்சம் இல்லையா. பகவான் சொல்ற என்னது, மதேவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ஜீவாத்மா வந்து என்னுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாரு. புரியுங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் பகவானுடைய அங்க துணுக்குகள், நம்ம பகவானுடைய அங்கத்துல இருந்து நம்ம வந்தவங்க. புரியுங்களா? ஸோ அதனால நம்ம வந்து பகவானுக்குடைய எல்லா குவாலிட்டிஸும் நமக்கு இருக்கும். புரியுங்களா? பகவான் இருந்து வந்ததுனால நம்ம பகவானுடைய எல்லா குவாலிட்டிஸும் நமக்கு இருக்கும். புரியுங்களா? எப்படி இது இந்த எக்ஸாம்பிள் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, நான் திரும்ப இருந்தாலும் இந்த கண்டெக்ஸ்ட் சொல்றேன். அதாவது ஒரு தங்கம் இருக்கு அப்படின்னா, பட்டறையில் என்ன பண்ணுவாங்க, பெரிய தங்கத்தை வச்சு உருக்கி அதை என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா வேலைகள் பண்ணுவாங்க இல்லையா. வேலைகள் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து நிறைய சின்ன சின்ன துணுக்குகள்லாம் கீழே விழும். புரியுங்களா? ஸோ அந்த துணுக்குகள் கீழே விழுந்ததுனால அது வந்து தங்கம் இல்லை, அது வந்து குவாலிட்டி கிடையாதுன்ற மாதிரி கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த தங்கத்திலையும் என்னென்ன குவாலிட்டி அந்த ஒரிஜினல் குவாலிட்டி தங்கத்தில் இருந்துச்சோ அதே குவாலிட்டி தான் அந்த தங்கத்திலையும் இருக்க போகுது. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம் கூட சொல்லுவாங்க, என்னது, கடல் நீர் சொல்லுவாங்க இல்லையா. கடல் நீரை இருந்து ஒரு சொட்டு எடுத்தாலும் அதே உப்பு, அந்த கடல் என்ன உப்பு இருக்கோ அதே தன்மை தான், அதே உப்பு தன்மை தான் இந்த ஒரு சொட்டுலையும் இருக்கும்.
ஸோ அந்த கடல்ல இருக்கக்கூடிய என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ அது எல்லாமே ஒரு துளியிலும் இருக்கும். புரியுங்களா? ஸோ அப்ப அதனால நம்ம பகவானுடைய அங்கத்துல இருந்து வந்ததுனால, அங்க துணுக்குகள்ல இருந்து வந்ததுனால நம்ம என்னது பகவானுடைய குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கும். புரியுங்களா? ஸோ அவருடைய குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கும். ஆனா என்ன அளவுல இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். பகவானுக்கு நிறைய குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே என்ன எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து குறைஞ்ச அளவுல இருக்கும். ஸோ நம்ம குவாலிட்டேட்டிவ்லி பகவானோட ஒன்னா இருப்போம், ஒரே மாதிரி இருப்போம். ஆனா குவான்டிடேட்டிவ்லி அளவுல வந்து நம்ம வந்து கம்மியா இருப்போம். புரியுதா? ஸோ பகவான் வந்து விபு அப்படின்னு சொல்லுவாங்க. விபுனா மிகப்பெரியவர். ஸோ நம்ம வந்து அணு. புரியுங்களா? நம்ம வந்து சிறிய அளவுல தான் நமக்கு இருக்கும். புரியுங்களா? ஸோ இதுதான் அந்த ஜீவாத்மாவோட தன்மை. புரியுங்களா? ஸோ இப்போ அந்த ஜீவாத்மா பகவான் இருந்து வந்ததுனால அது என்னது உயர்ந்த சக்தியை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ 3 சக்தியை பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு அந்தரங்க சக்தி, ஒண்ணு வந்து பகிரங்க சக்தி. இந்த பகிரங்க சக்தி தான் என்னது பகவான் இருந்து பிரிந்த சக்திகள். இந்த நேற்று பார்த்தோம் இல்லையா? அந்த பூமி ஆப்போ அனலோ வை இல்லையா? நிலம் நீர் காற்று எல்லாம் மனம் புத்தி அகங்காரம் இது எல்லாமே என்னது? சரி, நேற்று இதை சொன்னாங்க இல்லையா? இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது ரொம்ப நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நேற்று இந்த ஸ்தூலம் சூட்சுமம் எல்லாம் சொன்னாரு, பிரபு அழகா சொன்னாரு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்தூலம் வந்து என்னது? ஸ்தூலம்னா என்ன? ஸ்தூலமா இருக்குது எது? நிலம் நீர் காற்று அதெல்லாம் ஸ்தூலம். ஆமா, நிலநீர் காற்று எல்லாம் ஸ்தூலம். அதாவது நம்மளுடைய இந்திரியங்களால உணரப்படக்கூடியது வந்து அந்த ஸ்தூலம். புரியுங்களா? நம்ம கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ அதை வந்து உணர முடியும், பார்க்க முடியும். புரியுங்களா? அதை வந்து டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து ஸ்தூலம் சொல்லி சொல்றாங்க. ஸோ சூட்சுமம்ன்றது என்னது? மனம் புத்தி அகங்காரம். ஓகே. ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும். புரியுங்களா? ஸோ இந்த சூட்சுமமான உடல் வந்து என்னது பொருள் வந்து என்னதுன்னா மனம் புத்தி அகங்காரம். ஸோ நம்மளுடைய உடல் எதனால ஆனது அப்படின்னா இந்த 2 ஆனதே ஆனது. புரியுங்களா? இந்த ஸ்தூல சரீரத்தினாலையும் சூட்சும சரீரத்தினாலையும் ஆனது. புரியுங்களா? ஸோ இந்த ஸ்தூலம் அண்ட் சூட்சுமம் 2 கவரிங் இருக்கு. புரியுங்களா? ஸோ இந்த 2 கவரிங்க்கு உள்ளதான் என்ன இருக்கு? இந்த ஜீவாத்மா இருக்கு. புரியுங்களா? ஸோ ஜீவாத்மா சுத்தி மேல என்ன இருக்கு? முதல் கவரிங் என்ன இருக்கு? நம்ம சூட்சும சரீரம் இருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த ஸ்தூல சரீரம். புரியுங்களா? ஸோ நம்ம ஜீவாத்மா மேல 2 கவரிங்ஸ் இருக்கு. புரியுங்களா? ஆனாலும் ஜீவாத்மா என்னது? ரொம்ப அதை காட்டிலும் சூட்சமானது. மனம் புத்தி அகங்காரத்தை காட்டிலும் சூட்சமானது ஆத்மா. புரியுங்களா? ஸோ அதனால ஹரே கிருஷ்ணா கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. ஸோ அப்ப அந்த ஆத்மா வந்து ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம். அது எப்படி இருக்கு? 2 கவரிங்ஸோட இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். புரியுங்களா? ஸோ ஆனா ஆத்மா என்னது? உயர்ந்த சக்தி. மியூட்ல இருக்கீங்க பிரபு. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்ப அந்த ஹோஸ்ட் வந்து அன்மியூட் பண்ணாங்களே எல்லாம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஆத்மா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா உயர்ந்த சக்தியை சார்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஏன்னா பகவான் இருந்து வந்ததுனால பகவானுடைய அங்க துணுக்குன்றனால நான் உயர்ந்த சக்தி. ஆனா இந்த ஸ்தூல சரீரம் வந்து சூட்சும சரீரம் என்னது? தாழ்ந்த சக்தின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த தாழ்ந்த சக்திக்குள்ள போய் இந்த உயர்ந்த சக்தியான ஜீவாத்மா வந்து இருக்கு. புரியுங்களா? ஸோ எப்படி ஒரு ஒவ்வாத தன்மைன்னு பாருங்களேன். ஸோ ஒரு ஒவ்வாத தன்மைக்குள்ள இந்த ஜீவாத்மா கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. புரியுங்களா? ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில வைக்கப்படுறது இந்த ஜீவாத்மா. புரியுங்களா? ஸோ இந்த உயர்ந்த சக்தியா இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா ஆத்மா தாழ்ந்த சக்தியா இருக்கக்கூடிய அந்த பருவுடல்ல ஜடத்துல உள்ள இருக்கு. புரியுங்களா? ஸோ அப்ப இந்த ஜடத்துல இருந்து எப்ப அது வெளியே வருதோ அப்பதான் வந்து அது என்னது? தன்னை உணரக்கூடிய நிலைன்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? ஸோ அப்ப என்ன பண்றது அப்படின்னா இந்த ஜீவாத்மா அந்த ஜடத்து கூட இருந்து 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 அந்த ஸ்தூலம் சூட்சும சரீரத்து கூட இருந்து 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 என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல அது தன்னையே மறந்துடுது. எப்படி அப்படின்னா நானும் இந்த உடம்பு தான் அப்படின்னு.
அது எப்படி எப்படின்னா, நான் ஒரு ரீசெண்டா ஒரு யூடியூப்ல ஒரு இது பார்த்தேன், ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்தேன். அது என்னன்னா, அந்த ஆளு வந்து காட்டுக்கு போறாரு, ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங்மே போறாரு. இப்போ போகும்போது ஒரு சிங்கத்தோட குட்டி, அது எப்படியோ அது வந்துருச்சு தாயிட்ட இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு அங்க காட்டுல அப்படியே சும்மா அப்படியே ரொம்ப சின்ன குட்டி அது வந்துருச்சு. அப்ப இந்த ட்ரெக்கிங் போன ஆளு என்ன பண்றாரு, அந்த குட்டியை பார்த்து தூக்கிட்டு வந்து வீட்டுல வந்து வளர்க்குறாரு. வீட்டுல வந்து வளர்த்து என்ன பண்றாரு, அதுக்கு பால் எல்லாம் கொடுக்குறாரு, ஃபீடிங் பாட்டில் வச்சு பால் எல்லாம் கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அது கூடவே என்னது, நாய் பூனை எல்லாம் சேர்த்து வளர்க்குறாரு. புரியுங்களா? ஸோ அந்த நாயும் பூனையும் எல்லாம் சேர்ந்து வளருது. இந்த சிங்கமும் வளர்ந்துக்கிட்டே வருது. புரியுங்களா? பார்த்தா இப்ப அந்த சிங்கம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு, அந்த நாயும் நல்லா வளர்ந்து பூனையும் நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா என்ன ஆகுது, அந்த சிங்கம் நாய் பூனையோட விளையாடுது. அந்த மனுஷன் இருக்கான் இல்லையா, அந்த மனுஷனோட அவர் வளர்த்தவரோட ரொம்ப பிரியமா இருக்கு. அவர் மேல அவர் எக்கு போட்டு ஏறுது. அவரை வந்து ரொம்ப சந்தோஷமா அவர் கூட பழகிட்டு இருக்கு. புரியுங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னா, அந்த சிங்கம் வந்து சிங்கம் வந்து எப்படிப்பட்டது, அது காட்டுக்கே ராஜா இல்லையா? அது வந்து காட்டுக்கே ராஜா. அதோட சிறப்பே என்னது, வேட்டையாடி சாப்பிட்றதுதான் அதோட சிறப்பே இல்லையா? அது வந்து மற்ற விலங்குகள் கொண்டதெல்லாம் சாப்பிடாது. புரியுங்களா? அது தனியா 2 வேட்டையாடி அது ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடும். புரியுங்களா? ஆனா இங்க இருக்க சிங்கம் எப்படியாச்சு, அவர் கொடுக்கறத சாப்பிடுது, அந்த உரிமையாளர் கொடுக்கறத சாப்பிடுது. அது மட்டும் இல்ல, என்னாச்சு, அந்த நாய்களோடையும் பூனையோடையும் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. விளையாண்டு என்ன நினைக்குது, நானும் இந்த நாயும் பூனை மாதிரி ஒரு ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுது. அதோட உண்மை நிலை என்னது, நான் வந்து காட்டுக்கே ராஜாடா அப்படின்றத மறந்து போச்சு. வேட்டையாடி சாப்பிட்றதுதான் வந்து என்னோட குணம்ன்றத அது மறந்து போச்சு. புரியுங்களா? மறந்துட்டு இந்த நாய்களோடையும் பூனைகளோடையும் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கு, அந்த மனுஷங்களோடையும் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் மறந்து போச்சு, அதோட தன்னோட ஒரிஜினல் நிலையை வந்து மறந்து போச்சு இந்த சிங்கம். புரியுங்களா? ஸோ அதை போலதான் இந்த ஜீவாத்மா வந்து இந்த சரீரத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு, இந்த பௌதிகத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னது, பல உடல்கள் எடுக்கிறது. புரியுங்களா? ஸோ ஒவ்வொரு உடல்லையும் இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், இந்த ஜடத்தோடைய தொடர்பு இருக்கிறதுனால என்ன ஆகுது, அது கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்குது. புரியுங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மறந்து என்னது, நானும் ஒரு ஜடம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுது. புரியுங்களா? ஆனா அது எப்பேற்பட்டது, உயர்ந்த சக்தி, பகவானுடைய உயர்ந்த சக்தியை சார்ந்தது அப்படின்றது அது மறந்து போச்சு. புரியுங்களா? ஸோ மறந்து போய் என்னது, இங்கேயே இந்த ஜடத்துக்கு அடிமையா இருக்குது. அப்ப எப்படி எதனால அந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னா, பகவான் இருந்தப்ப சந்தோஷமா இருந்தது. புரியுங்களா? ஆனா நான் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, இந்த ஜீவாத்மா அங்க இருந்து பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா? சுதந்திரமா இருக்கணும்னு பிரிஞ்சு வந்து என்னாச்சு, இந்த பௌதிக உலகத்துல அடிமையாயிருச்சு. யாருக்கு அடிமையாயிருச்சு அப்படின்னா, இந்த மாயைக்கு வந்து அடிமையாயிருச்சு. புரியுங்களா? ஆக்சுவலா சுதந்திரம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடிமையா இருக்கிறது தான் சுதந்திரம் சொல்லி பிரபுபாதர் வந்து பாவத்துல சொல்றாரு. என்ன அடிமையா இருக்கணும், யாருக்கு அடிமையா இருக்கணும், பகவானுக்கு அடிமையா இருக்கணும். புரியுங்களா? ஸோ பகவானுக்கு அடிமையா இருக்கும் போதுதான் அது உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் இது. என்ன அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா எப்ப சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், குழந்தைய வந்து பொருட்காட்சிக்கு வைக்க கூட்டு போறாரு அப்பா. அப்ப அந்த குழந்தைய வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு அப்பா, அங்க ஓடாத, இங்க ஓடாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, பள்ளம் இருக்கு பார்த்து போ அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப அந்த குழந்தையும் என்ன பண்ணும், அங்க இங்கேயும் ஓடும், ஆடும், சாடும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். பின்னாடி பார்த்துக்கிட்டே வரும், அப்பா இருக்காரான்னு. சரிங்களா? ஸோ அந்த அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனாலும் என்ன ஆகும், அது சுதந்திரமா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு கூட்டம் திடீர்னு வந்து அந்த குழந்தைய வந்து கொண்டு போயிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப அப்பாவை காணும்னா என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு ஒரே அழுகையா வரும் இல்லையா? நான் வந்து சுதந்திரம் பறிப்போன மாதிரி, சந்தோஷம் பறிப்போன மாதிரி அழுவும் இல்லையா? அப்ப வந்து அதுக்கு பஞ்சு மிட்டாய் கொடுத்தாலோ, அந்த ராட்டினத்தை ஏறுன்னு சொன்னா கூட அதுக்கு என்னது, எதுவுமே சுகப்படாது. எல்லாமே என்னது, அப்பாட்ட போய் சேரணும்ன்றதுதான் அதுக்கு ஒரே ஐடியாவா இருக்கும். புரியுங்களா? அது எதுவுமே அதுக்கு சந்தோஷமா தெரியாது. புரியுங்களா? ஸோ அதை போலதான் அந்த குழந்தை அப்பாவோட இருக்கும்போது கட்டுப்பாடுலாம் இருந்தது, ஆனாலும் என்னது, சுதந்திரமா இருந்தது. புரியுங்களா? ஸோ அதை போலதான் நம்மளும் பகவான் கிட்ட இருக்கும்போது கட்டுப்பாடோட இருந்தாலும், அவருக்கு சேவமும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நம்ம வந்து என்ன, அவருக்கு சுதந்திரமா இருந்தோம். புரியுங்களா? ஆனா
அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றதுதான் நம்ம சுதந்திரம் நினைச்சிட்டு வந்தோம். ஆனா வந்து இங்க பௌதிக உலகத்துல வந்து நம்ம அடிமையா இருக்கோம். யாருக்கு? மாயாய்க்கு வந்து அடிமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்ப இந்த பௌதிக உலகத்துல இருந்து நம்ம எப்ப விடுபடுறோமோ, இந்த பௌதிக உடல்ல இருந்து நம்ம எப்ப இந்த பௌதிக கலங்கங்கள் எப்ப நம்ம விடுபடுறோமோ, அதுதான் வந்து என்னது? நம்மளுடைய ஸ்வரூப நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம ஸ்வரூபம்னா ஆக்சுவலா முக்தின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்வரூபத்துல நிலை பெறுறது தான் என்னது? முக்தி அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்றது. நம்மளுடைய ஸ்வரூபம் என்னது? நேற்று சொன்னார் இல்லையா? இது நான் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஸ்வரூபம்னா நான் வந்து ஆத்மா, நான் வந்து பகவானுடைய அங்க துணுக்கு, நான் வந்து பகவானுடைய நித்தியமான சேவகன். அதுதான் வந்து என்னது? நம்மளுடைய ஸ்வரூபம். புரியுங்களா? ஸோ அந்த ஸ்வரூபத்துல நம்ம நிலை பெறுறதுதான் என்னது? உண்மையான முக்தி அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்றது. புரியுங்களா? ஸோ இந்த பௌதிக களங்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துல நிலை பெறுவது தான் என்னது? முக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அந்த முக்தி நிலையில தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சந்தோஷமான உண்மையான சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. புரியுங்களா? ஸோ எப்படி அப்படின்னா இந்த நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய குழந்தைங்கலாம் இருக்கும் கிளாஸ்ல. டீச்சர் அங்க வந்து போர்டில் திரும்பி எழுதி போடுவாங்க. உடனே பின்னாடி இருந்து என்ன பண்ணுவாங்க? கத்துவாங்க. ஓ ஆ ஊன்லாம் கத்துவாங்க. ஓகேங்களா? எனக்கு நான் படிக்கும்போது பசங்க இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? கடைசி அந்த டீச்சர் அவங்கள அந்த பனிஷ் பண்ண அந்த பையனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? பனிஷ் பண்றது வெளியே போய் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முட்டி போட்டு நில்லு அப்படின்பாங்க. சரிங்களா? ஸோ அவனை முட்டி போட்டு நில்லுன்னு சொல்றதுக்கு எதுக்காக அப்படின்னா, அவன் வந்து மனம் திருந்தி திரும்பவும் அந்த கிளாஸ்ல வந்து நல்ல பையனை வந்து உட்காரணுன்றதுக்காக தான். புரியுங்களா? அடுத்த கிளாஸ்ல. புரியுங்களா? ஸோ அவனை வெளியே போன்னு சொல்றது என்னது? அப்படியே பார்க்கு பீச்சுன்னு போய் சுத்திட்டு அப்படியே வராதுன்னு சொல்றதுக்காக இல்லை. திரும்பவும் அந்த பையன் திருந்தி என்ன பண்ணும்? ரீஇன்ஸ்டேட்ல ஒரு நல்ல மாணவனா வரன்றதுக்காக தான் அந்த தண்டனை கொடுக்குறாங்க. புரியுங்களா? ஸோ அதை போலதான் பகவான் நமக்கு வந்து தண்டனையை கொடுத்துருக்காரு இந்த பௌதிக உலகத்துல தள்ளி. ஸோ அப்ப இந்த பௌதிக உலகத்துல இருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துக்கு வர்றதுதான் என்னது? உண்மையான முக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்க 2 விதமான சக்திகள் சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒண்ணு வந்து உயர்ந்த சக்தி, இந்த ஜீவாத்மா உயர்ந்த சக்தி. இந்த பௌதிக இயற்கை வந்து என்னது? தாழ்ந்த சக்தி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, இந்த ஜீவாத்மா என்னது? தடச சக்தின்னு கூட சொல்லுவாங்க, இடைநிலை சக்தின்னு கூட சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ரெண்டு எனர்ஜியை பத்தி சொல்றாரு. மெட்டீரியல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பத்தி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். இனி வரக்கூடிய ஸ்லோகங்களையும் பகவான் வந்து எல்லாவற்றுக்கும் காரணம் யாரு அப்படின்றத காரணம் யாருன்றத பகவான் சொல்ல போறாரு. அதான் நம்ம அடுத்த ஸ்லோகங்களை பார்க்க போறோம். ஸோ ஹரே கிருஷ்ணா. நான் இதோட இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன், இங்க ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து பாகவதம் பார்க்கலாம். நாராயண நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஸ்துகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபாதமகம் வந்தே ஸ்ரீகுருந்தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல 10வது காண்டம் 45வது அத்தியாயம் பார்க்குறோம் இன்னைக்கு. ஸோ சாப்டர் பேர் என்னதுன்னா ஆஸ்தானின் மகனை கிருஷ்ணர் மீட்டல். ஸோ தன்னோட குருவோட பையனை வந்து குழந்தைய வந்து மீட்டு கொடுக்குறாரு பகவான். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த தலைப்பு. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம். இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து மதுராபுரிக்கு வந்து என்ன பண்றாரு? பல மல்லர்களோட சண்டை போறாருன்னு பார்த்தோம். அந்த மல்லர்கள் மட்டும் கிடையாது, கடைசியா யாரு? கம்சனையும் வந்து வதம் பண்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வதம் பண்ணிட்டு என்ன பண்றாரு? அப்புறம் கம்சனோட சகோதரர்கள்லாம் வந்து சண்டைக்கு திரும்ப வராங்க. ஸோ அவங்களெல்லாம் பலராமரை வச்சு வதம் பண்றாரு. ஏன்னா தாய்மாமன் ஆயிடுச்சு அவங்கெல்லாம். ஸோ அதனால தாய்மாமனை வந்து கொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாரு? பலராமரை வச்சு கொள்றாரு. சரிங்களா? ஏன்னா பலராமர் வந்து ரோஹிணிக்கு தான் பிறந்தவர். அதனால ரோஹிணி அம்மாவுக்கு பிறந்தவர். ஸோ அதனால வசுதேவரும் ரோஹிணிக்கு பிறந்தவர். சரிங்களா? ஸோ கிருஷ்ணர் வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர். சரிங்களா? ஸோ அதனால தேவகியோட ரிலேஷன் தான் யாரு? கம்சன் இல்லையா? ஸோ அதனால தாய்மாமன் வந்துடும். சரிங்களா? ஸோ
அப்ப அதனால தாய்மாமன்களை கொல்லக்கூடாது, ஒன்று உயர்ந்த இது முதியவர்கள் மூத்தவர்களை மதிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாரு, பலராமரை வச்சு கொல்ல சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த எல்லா மனைவிமார்களும் அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஆறுதல் கூறுறாரு. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஈமச்சடங்குகள் செய்யறாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கடைசியா என்ன பண்றாரு, தேவகியும் வசுதேவரையும் ஜெயில இருந்து விடுவிக்கிறாரு கிருஷ்ணர். சரிங்களா? ஸோ அதோட போன சாப்டர் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து தேவகி அம்மாவையும் வசுதேவர்கிட்டையும் நின்று பலராமர் கிருஷ்ணர் 2 பேரும் என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு இவங்க 2 பேரும் முழுமுதல் கடவுள்ன்றதுனால என்ன பண்றாங்க, தயக்கத்தோட இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் காலில் விழுகிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஆசீர்வதிக்க முடியல. ஏன்னா முழுமுதல் கடவுள் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட நிற்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னோட யோகமாயிட்ட சொல்றாரு, நீ வந்து இவங்களை மறைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ யோகமாயோட வேலை எப்படின்னா அதுவும் மறைக்கிறது தான். சரிங்களா? மகாமாயாவும் மறைக்கிறது, யோகமாவே மறைக்கிறது. சரிங்களா? ஸோ யோகமாயா யாருக்கு மறைக்கிறதுனா பக்தர்களிடையே மறைக்கிறது. சரிங்களா? மகாமாயா யாரும் மறைக்கிறதுங்க அப்படின்னா அபக்தர்கள்ட்ட இருந்து பகவானை மறைக்கிறது. சரிங்களா? அதுதான் மகாமாயா. ஸோ இங்க யோகமாயைக்கு கட்டளையிடுறாரு, அவங்களுக்கு வந்து திரையை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ அதனால அப்பதான் அவங்களுக்கு அது மறந்தான். ஈத்தாவில் இருக்கிறது கிருஷ்ணன் பலராமரும் முழு முதல் கடவுள் இல்லை, அவங்க சாதாரண குழந்தைகள் தான், என்னோட குழந்தைகள் தான் அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு எண்ணம் வரும். சரிங்களா? அப்பதான் வந்து அந்த ரியல் பாசம் வரும். சரிங்களா? யசோதாமாவுக்கு இவர் முழு முதல் கடவுள்னே தெரியாது. சரிங்களா? அதனாலதான் என்ன பண்ணாங்க, தன்னோட குழந்தையா பாவிச்சு பண்ணாங்க. சரிங்களா? ஈவன் மாயில வந்து பிரம்மாண்டத்தெல்லாம் காமிச்சாலும் என்ன பண்றாங்க, மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தப்புறம் என்ன பண்றாங்க, இது ஏதோ புள்ளி சூனியம் இதா இது சரியா இருக்கும், என் குழந்தைக்கு என்னமோ நடக்கிறது வந்து மந்திரிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, குழந்தை கிருஷ்ணரை கூட்டு போயிடுறாங்க. புரியுங்களா? எதுக்குன்னா அந்த யோகமாயை வந்து மறைக்கிறது. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி யோகமாய மூலமா தேவகியும் வசுதேவரையும் மறைக்கிறாரு கிருஷ்ணர். ஸோ அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க தேவகியும் வசுதேவரும். புரியுங்களா? ஸோ குழந்தையா அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு வசுதேவரின் தேவகி அம்மாட்டையும், நீங்க தான் வந்து என்னை வந்து உரு கொடுத்தீங்க, எங்களுக்கு வந்து என்னை பெத்தெடுத்த தாய் வந்து நீங்க தான். ஆனா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாக்கியத்தை வந்து கொடுக்கல. என்ன பாக்கியம் அப்படின்னா, எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னோட குழந்தைகள் பருவத்தை வந்து பாக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் குழந்தை வந்து தவழ்ந்து குப்புற விழுறதுல இருந்து தவளர்ல இருந்து நடக்கிறதுல வந்து என்ன பண்ணுவாங்க, அது வீடியோலாம் எடுத்து வச்சு அழகா வந்து ரசிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா குழந்தையோட அந்த செயல்கள் வந்து என்னது, பெற்றோர்களை வசீகரிக்கிறது. சரிங்களா? ஸோ அதனால அந்த செயல்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்றத பெற்றோர்கள் வந்து ரசிப்பாங்க அந்த குழந்தைய. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சரிங்களா? எங்களோட குழந்தை பருவத்தை வந்து நீங்க பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல. நாங்க வந்து ஒரு ஏதோ நடந்ததுனால, ஒரு விஷயம் நடக்கிறது, அந்த விஷயத்தினால அவங்களால நான் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சரிங்களா? எதுக்கு அப்படின்னா, எதுக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, கிருஷ்ணரும் பலராமும் சந்தோஷமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் தேவகியும் வசுதேவரும் என்ன பண்றாங்க, அவங்கள வேற ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறாங்க. ஆனா என்ன, துரதிருஷ்டவசமா பிரிஞ்சிடுறாங்க இல்லையா? தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணரையும் பலராமையும் பிரிஞ்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதனால அவங்களோட அந்த பாலிய லீலைகள்லாம் பார்க்க முடியறது இல்லை. ஆனா யசோதாமா நந்தகோபர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்லாம சொல்றாரு. அவங்க என்னை பெறாட்டினாலும் அவங்க வந்து என்னது, என்னுடைய பாலிய லீலைகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மகனா பிறந்தா என்ன பண்ணணும், அந்த தாய் தந்தையருக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை வந்து செய்யணும், அப்படி செய்யாம நான் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு கிருஷ்ணரும் பலராமரும். சரிங்களா? ஸோ கடனை வந்து தீர்க்கவே முடியாதான். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு இந்த பதிவு உலகத்துல பிறந்துட்டாலே என்னது, ஒரு 5 வகையான கடனுக்கு வந்து உட்பட்டவங்க நம்ம எல்லாருமே. தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன், அப்புறம் வந்து மற்ற உயிரினங்களுக்கு பட்ட கடன், அப்புறம் நம்மளை பத்தி நமக்கு உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். புரியுங்களா? இந்த 5 விதமான கடமைகள் வந்து கடன்கள் பட்டிருக்கோம். இதை வந்து நம்ம எப்பவும் தீர்க்கவே முடியாது.
சரிங்களா. அதுல ஒரு கடன் வந்து பித்ரு கடன். சரிங்களா. ஏன் அப்படி இந்த பித்ரு கடன் வந்து நம்ம தீர்க்கவே முடியாது? இப்போ பெற்றோருடைய அந்த இதை வந்து தீர்க்கவே முடியாது அப்படின்னா, நம்ம நம்ம வந்து உயிரை விட்டு போன உடனே நேரா எமலோகம் போவோம். அங்க போனோம், நம்மள கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பல பாவங்களை செஞ்சனால பல விதமான தண்டனைகள்லாம் கொடுக்குறாரு யமராஜா. கடைசியில் கொடுத்து என்ன பண்ணுவாராம், எல்லா மேக்சிமம் எல்லா தண்டனையும் அனுபவிச்ச பிறகு என்ன பண்ணுவாராம், கொஞ்சோண்டு இதை வச்சு என்ன பண்ணுவாரா, திரும்பவும் நீ பௌதிக உலகத்துல பிறந்து கஷ்டப்படுன்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், இந்த பித்ருலோகத்துல வந்து போட்டுருவாராம். புரியுங்களா. ஸோ அந்த பித்ருலோகத்துல இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, யாருக்குமே உடம்பு இருக்காது. புரியுங்களா. ஸோ அந்த உடம்பு இல்லாம நிறைய பேர் இருப்பாங்களாம். எதுக்காக வெயிட்டிங்ல இருப்பாங்களாம். புரியுங்களா. நம்ம எப்படி இந்த பாலாஜி திருப்பதி போனா ஒவ்வொரு ரூம்லையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம், கியூல நிப்பாங்களாம். புரியுங்களா. நமக்கு எப்போ உடல் கிடைக்கும், நமக்கு எப்போ உடல் கிடைக்கும்னு. புரியுங்களா. ஸோ அப்ப ஏன் அப்படின்னா, அந்த ஜீவாத்மாவோட கர்மா பிளஸ் அந்த அம்மா அப்பாவோட கர்மா ரெண்டும் மேட்ச் ஆகணும். அப்பதான் வந்து என்ன ஆகும், அந்த அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து உடல் கிடைக்கும். புரியுங்களா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. கியூல நின்னா எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். ரேஷன் கடையில் நின்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். பில்லு போடும்போது எவ்வளவு கஷ்டங்கள்னு தெரியும். ஹாஸ்பிட்டல் போய் கியூல நின்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். சரிங்களா. ஸோ அது மாதிரி கியூல நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமா அந்த ஜீவாத்மா. அப்ப அந்த ஜீவாத்மாவுக்கு உடல் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு தாயும் தந்தையும். ஸோ அப்போ அந்த பித்ருலோகத்துல இருந்து விடுவிக்கிறாங்க அந்த ஜீவாத்மாவை. சரிங்களா. ஸோ அதனால அந்த ஆத்மா வந்து அந்த தாய் தந்தையருக்கு வந்து கடமைப்பட்டிருக்கு. அந்த கடனை வந்து நம்ம தீர்க்கவே முடியாது. சரிங்களா. அது தாய் தந்தையினால நம்ம அந்த பித்ருலோகத்துல இருந்து விடுவிக்கப்பட்டோம். சரிங்களா. ஸோ திரும்பவும் அந்த தாய் தந்தையர்கள் நம்மளை விட்டு உடலை விட்டு போகும்போது என்ன பண்ணணும், திரும்பவும் அந்த கடனை நம்ம தீர்க்கணும். தீர்க்க முடியாது. அதனாலதான் அவங்க போன பிறகு நம்ம அவங்களுக்கு காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இதை வந்து கடன் பட்டிருக்கோம் தாய் தந்தையருக்கு. சரிங்களா. ஸோ அப்படி தாய் தந்தையரை பார்க்காம அவங்களோட சுகப்படாம பண்ணக்கூடிய இது என்னன்னா, அவங்களுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா, தன்னோட சதையை தானே சாப்பிடக்கூடிய ஒரு தண்டனையா. புரியுங்களா. மரணத்துக்கு பின் நரகத்துல அப்படி ஒரு நரகம் இருக்கான். தன்னோட சதையே நம்மளே சாப்பிடக்கூடிய ஒரு இது. புரியுங்களா. ஸோ பெற்றோரை கவனிக்காதவங்க, பெற்றோரை அலைக்கழிக்கப்பட்டவங்க, பெற்றோரை வந்து கைவிடப்பட்டவங்க எல்லாரும் என்னது அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து ஆளாகணும். அந்த தண்டனை அனுபவிக்கே ஆகணுமா. புரியுங்களா. ஸோ அப்ப அதனால நான் வந்து மகனா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பாக்கியத்தை கொடுக்காம போயிட்டேன், அந்த சந்தோஷத்தை கொடுக்காம போயிட்டேன், கடமையை பண்ண முடியாம போயிட்டேன்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க வருந்துறாரு. புரியுங்களா. ஸோ அது மட்டும் இல்ல, அழகான சொற்கள் எல்லாம் கேட்டு என்ன பண்றாங்க, வசுதேவரும் தேவையும் அவங்க யோகமாயினால என்ன பண்றாங்க, பலராமரையும் கிருஷ்ணரையும் வந்து ஆற தழுவிக்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க. புரியுங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் போய் அந்த உக்ரசேனரை அடைச்சி வச்சிருந்தாரு இல்லையா கம்சன். ஸோ அவங்களை வந்து விடுவிக்கிறாரு. விடுவிச்சு என்ன பண்றாரு, அவரை வந்து மகாராஜாவா இந்த யது வம்சத்தோட போஜ வம்சத்தோட மகாராஜாவா என்ன பண்றாரு, பிரகடனம் படுத்துறாரு. உக்ரசேனர் விடுவிக்கிறார். புரியுங்களா. ஸோ அது மட்டும் இல்ல, எங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் எப்பவும். எங்களுடைய இது இருக்கிறதுனால முழு ஒத்துழைப்புனால என்ன பண்ணுவாங்க, பிற வம்சங்களோட அரசர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க, கப்பம் கட்டுவாங்க. அதனால எந்த விதமான சிரமமும் இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்சனோட பீரியட்ல என்ன பண்ணாங்க, எல்லாரும் பயங்கர பயந்து போய் இருந்தாங்க மற்ற வம்சங்கள்லாம். புரியுங்களா. ஸோ இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து உறுதியளிக்கிறார். யார்கிட்ட, உக்ரசேனர்கிட்ட. புரியுங்களா. ஸோ அப்புறம் கம்சன் வந்து மரணம் அடைஞ்ச உடனே எல்லாரும் பல வெகுமதிகள்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, உக்ரசேனர்கிட்ட வந்து கொடுத்து என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்ல, என்ன பண்றாங்க, கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவோட தெரு வீதியில வந்து என்ன பண்றாங்க, அழகான உடைகள்லாம் உடுத்தி சந்தோஷமா திரியிறாங்க. ஸோ அதெல்லாம் மக்கள் வந்து கண்கொள்ளா பாக்குறாங்களாம், நின்று பாக்குறாங்களாம், அவங்களோட அழகை, அவங்க நடக்கக்கூடிய அழகை பாக்குறாங்க. புரியுங்களா. ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் வந்து சந்தோஷத்துல இருக்காங்களாம் மதுராவாசிகள் எல்லாம், இந்த கிருஷ்ணர் பலராமர் வந்ததுனால. புரியுங்களா. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அவங்கள அதுக்கு முன்னாடி பிருந்தாவனத்துல இருந்து யார் வந்திருக்கா, நந்தகோபுரம், யசோதாமா அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. புரியுங்களா. கோகுலத்துல இருந்து அவங்களும் வந்து மதுரை வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அப்ப அவங்களும் கொஞ்ச நாள் இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப போகும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க எங்களை விட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போறது வந்து என்னது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் தான், அது எனக்கு தெரியும்.
ஆனாலும் நீங்க இங்கிருந்து கோகுலத்துக்கு போயிடுங்க, நான் வந்து இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு இங்க உள்ளதெல்லாம் சரி பண்ணிட்டு இங்க உள்ள மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு நான் வந்து பிருந்தாவனம் திரும்பி வருவேன்னு சொல்லி உறுதி சொல்றாரு. ஸோ அதனால யசோதாமாவும் நந்தகோபுரம் என்ன பண்றாங்க, திரும்பவும் கோகுலத்துக்கு திரும்பி போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் போன பிறகு என்ன பண்றாரு, வசுதேவரும் தேவகியும் என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் பலராமருக்கு வந்து பூணூல் அணிவிக்கிறாங்க. இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, பிராமணர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பூணூல் அணிவிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி என்ன பண்றாரு வசுதேவர், நிறைய தானங்கள் கொடுக்குறாரு, பசுக்கள் செல்வங்கள்லாம் பிராமணர்களுக்கு தானம் கொடுக்குறாராம். இந்த இது கிருஷ்ணர் பிறந்தப்ப ஜெயில இருந்தாரு, அப்ப அவர் என்ன பண்ணாரு, அவரும் தானம் கொடுக்குற மாதிரி மனதளவிலே நினைச்சுக்கிட்டாராம். ஆனா அப்ப அதை பண்ண முடியல, ஜெயில இருந்தாரு. அதனால இப்ப வந்து நாட்டுல இருக்கறதுனால அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் பலராமரோட அந்த விசேஷ நாள்ல என்ன பண்றாராம், எல்லாத்துக்கும் தானம் கொடுக்குறாராம். சரிங்களா? அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ கிருஷ்ணரும் என்ன பண்றாரு, இந்த சட்ட திட்டத்துக்கெல்லாம் உட்படுறாரு. அவர் வந்து பரமபுருஷ பகவான் தான், ஆனாலும் என்ன பண்றாரு, இந்த சட்ட திட்டங்களுக்கு வந்து உட்படுறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா? இந்த நியமங்கள்லாம் என்ன பண்றாராம், கிருஷ்ணரும் ஃபாலோ பண்றாரு. ஏன்னா அவர் ஃபாலோ பண்ணாதான் என்ன பண்ண முடியும், மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுக்காக பண்றாரு. ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம வேத முறைப்படி என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சாரியார் வேணும், குரு ஒருத்தர் வேணும் இல்லையா? ஸோ அப்ப அதனால என்ன பண்றாங்க, கிருஷ்ணரும் பலராமரும் சாந்திபனி முனின்ற ஒரு குருவிட்டாக அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் அந்த சாந்திபனி முனியோட ஆசிரமத்துக்கு போய் குருவுக்கு சேவை பண்றாங்க. சரிங்களா? குருவுக்கு சேவை பண்ணி அவங்க முழுமுதல் கடவுள், ஆனாலும் என்ன பண்றாங்க, ஒரு குரு வேணும்ன்றத, ஒரு வேத தத்துவத்தை வந்து எல்லாத்துக்கும் உணர்த்தணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க, குருவை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அவருக்கு சேவை பண்றாங்க, பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறாங்க, எல்லா சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுங்களா? பண்ணி என்ன பண்றாரு, அவர் குரு வந்து திருப்தி அடைஞ்சு என்ன பண்றாரு, அவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுத்தராங்க. ஸோ இவங்க வந்து மிகுந்த புத்திசாலிகள், முழுமுதல் கடவுள்னால எல்லா விஷயங்களையும் என்ன பண்றாங்க, ஒரு 64 நாள்லயே எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கிறாங்க கிருஷ்ணரும் பலராமரும். புரியுங்களா? ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க, அதெல்லாம் படிச்சாலே ஒரு அரை மணி நேரம் ஆகும். புரியுங்களா? ஸோ அதுல என்னென்னலாம் கற்றுக்கிறாங்க அப்படின்னா, இசைக்க பாடல் கற்றுக்கிறாங்க, ராகங்களை கற்றுக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கற்றுக்கிறாங்க, அப்புறம் வந்து சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்னது வசீகரிக்கக்கூடிய அந்த கிப்னாட்டிசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கற்றுக்கிறாங்க. அப்புறம் நிமித்தங்களை வச்சு, சகுனங்களை வச்சு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நல்லதா கெட்டதான்றலாம், அது அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறாங்க. ஸோ பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே கூட கற்றுக்கிறாங்க. ஸோ பௌதிக விஷயங்கள், விஞ்ஞான விஷயங்கள், ரசாயன விஷயங்கள் கூட எல்லாமே கற்றுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி 64 நாள் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய முக்கியமான வராங்க. ஸோ அதனால அவர் குருவான சாந்திபமணி வந்து திருப்தி அடைகிறாரு. திருப்தி அடைஞ்சு என்ன பண்றாரு, நீங்க எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், அதனால என்ன பண்ணுங்க, இனிமேல் இங்க இருக்க வேண்டாம், நீங்க வந்து உங்களுடைய வீடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ அப்ப வீடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்ப அவங்க வீட்டை ஒரு குருகுலத்துல இருந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குருவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு நன்றி கடனா என்ன பண்ணணும், குரு தட்சிணை மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த குரு தட்சிணை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, குரு சாந்திபனி முனி வந்து இவங்க வந்து பெரிய முழுமுதல் கடவுள், இவங்க பெரிய சாதனையெல்லாம் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதனால இவங்ககிட்ட என்ன கேட்கலாம்னு சொல்லி மனைவிட்ட கேட்கிறாரு. அப்ப சாந்திபனி முனி மனைவி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் வந்து என்ன பண்றான், ஒரு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சமுத்திரத்துல போய் குளிக்க போகும்போது என்ன ஆகுறான், அங்க இருந்து அந்த சமுத்திரத்துல முங்கி இறந்து போயிடுறான். சரிங்களா? ஸோ அந்த சோகம் வந்து அவங்க ரொம்ப சோகத்துல இருக்காங்க, புத்திர சோகத்துல. ஸோ அதனால அதை கேட்போம்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஏன்னா இவங்களால முடியும்ன்றதுனால என்ன பண்றாரு, சாந்திமணி முனி வந்து அந்த இதை கேட்கிறாரு, நீங்க வந்து என்னுடைய பையனை வந்து அந்த சமுத்திரத்துல போய் இறந்த என்னுடைய பையனை வந்து நீ வீட்டுக்கு கொண்டு தரணும், அது உங்களாலதான் முடியும், இது என்னை குரு தட்சிணையா நீ வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஸோ உடனே கிருஷ்ணன் பலராமர் என்ன பண்றாங்க, அந்த சமுத்திரத்துல போறாங்க.
போய் சமுத்திரராஜனை வந்து கட்டளையிடுறாங்க. சமுத்திரராஜா, நீ வந்து இந்த மாதிரி என்னுடைய குருவோட குழந்தைய நீ வச்சிருக்க, நீ உடனே அதை கொடுத்துரு, அப்படி இது என்னோட கட்டளை சொல்லி சொல்றாரு. இப்ப சமுத்திரராஜன் வந்து என்ன பண்றாரு, கையை கட்டிட்டு வந்து சொல்றாராம், பகவானே, நான் வைக்கல, அதை வந்து இன்னொரு பாஞ்சஜன்யன்னு சொல்லி ஒரு அசுரன் வந்து எடுத்துட்டு போனான், அவன் வந்து கடலுக்கு அடியில இருக்கான், சங்கு வடிவில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு பகவானும், அப்படியே கடலுக்குள்ள உள்ள போறாரு. போய் அந்த சங்கு வடியில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யன் என்ன பண்றாரு, வதம் பண்றாரு. வதம் பண்ணிட்டு பார்த்தாலும் அங்க இல்ல அந்த குழந்தை. புரியுங்களா? அப்ப என்ன பண்றாரு, நேரா யமராஜன்ட்ட போறாரு. புரியுங்களா? ஸோ யமராஜன்ட்ட போய் அங்க போனோன்னு சங்கு ஊதுறாரு. சங்கு ஊதுனோன்னு என்ன பண்றாரு, யமராஜன் சங்க கேட்டு உடனே வந்து பவ்யமா வந்து நிக்கிறாரு. பகவானே, என்ன செய்யணும் உங்களுக்கு, கட்டளையிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து கிருஷ்ணர் பலராமன் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய குருவோட குழந்தைய வந்து நீ வந்து எடுத்துட்டு வந்துட்ட, அதை உடனே விடுவிச்சு விடு, இது வந்து எங்களுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உடனே யமராஜனும் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய வந்து கிருஷ்ணன் பலராமன்ட்ட ஒப்படைக்கிறாரு. ஸோ கிருஷ்ணன் பலராமரும் அந்த குழந்தைய கொண்டு வந்து யமராஜனுக்கு வந்து விடை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய கொண்டு வந்து சாந்திபனி முனிகிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த குழந்தைய பார்த்தோன்னே சாந்திபனி முனி என்ன பண்றானா, மிக திருப்தி அடைகிறாராம். மிக திருப்தி அடைஞ்சு என்ன பண்றானா, ஒரு ஆசீர்வாதம் பண்றா. என்ன ஆசீர்வாதம் பண்றாரு அப்படின்னா, நீங்க சொல்றது எல்லாமே என்னது, இந்த குரு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் பண்றாரு அப்படின்னா, இந்த யோகத்துல நீங்க என்ன உங்களோட போதனைகள் எல்லாமே என்னதும் இந்த யோகத்துல மட்டுமின்றி இனி வரக்கூடிய ஒவ்வொரு யோகத்திலையும் வந்து என்ன இருக்கும், புதுமையானவும் இருக்கும், சிறப்பானவையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாராம். சரிங்களா? ஸோ அதனாலதான் பகவானுடைய அந்த பகவத்கீதை வந்து என்னது, பல பல யுகங்களுக்கு முன்னாடி இப்போ சொல்லியிருந்தாலும் அது இப்பவும் புதுமையாகவும் சிறப்பாகவும் சுவையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தினால, குருவோட ஆசீர்வாதத்தினால. சரிங்களா? ஸோ இப்படி குருவுடைய கட்டளை ஏற்று அவரை திருப்திப்படுத்தி என்ன பண்றாங்க, கிருஷ்ண பலராமரும் தன்னுடைய வீட்டுக்கு ரொம்ப அப்படி புயல் வேகத்துல தன்னுடைய சேரட்டை எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ மதுராவாசிகளும் அவர்களை கண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த சாப்டர்ல 2 விஷயங்கள். ஒண்ணு, தாய் தந்தையரை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது, பார்க்கணும், கடைசி வரைக்கும் பார்க்கணுன்றது ஒரு விஷயம். அப்புறம் குருவை ஏற்றுக்கணும்ன்றது வந்து ஒரு விஷயம். சரிங்களா? குரு இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்றத கிருஷ்ண பலரால் நம்ம நடைமுறைப்படுத்தி காமிக்கிறாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயங்கள் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் இதோட இங்க ஸ்டாப் பண்றேன். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டர் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. நல்லா இருந்தது, விளக்கமா சொன்னீங்க பிரபுஜி. நல்லா இருந்தது பிரபுஜி, ரொம்ப சந்தோஷம், தெளிவா இருந்தது எல்லாமே. சாந்திமணி, குரு பாஞ்சசன்யான். நன்றி பிரபுஜி, நன்றி பிரபுஜி, நல்லா இருந்தது பிரபுஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி நல்லா தெளிவா சொன்னீங்க பிரபுஜி. இது வரைக்கும் தெரியாத விஷயத்த கூட நல்லா தெளிவா அழகா சொன்னீங்க. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நமஸ் பிரபு. ஆக்சுவலா அந்த பாஞ்சசன்யாவை கில் பண்றாங்களா, அவங்கதான் நம்ம கிருஷ்ணருக்கு சங்கா வருவாங்களா? இந்த மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் எடுத்து யூஸ் பண்றது பாஞ்சசன்யம் தானே? அந்த 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 பாஞ்சஜன்யம் தான் பகவானே வச்சுக்கிறாராம். சரிங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, இது ஸ்தூல உடம்புனா நீர் நிலம் நெருப்பு காற்றாமா பிரபுஜி, சூட்சம உடம்புனா மனம் புத்தி அகங்காரம். ஏன் பிரபுஜி, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மாதாஜி, நம்ம நேத்து பகவத்கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா, இந்த நீர் நிலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் வந்து மனம் புத்தி அகங்காரம், இதெல்லாம் வந்து என்னுடைய பிரிந்த சக்தின்னு சொல்றாரு. புரியுங்களா? இந்த பஞ்சபூதங்கள் வந்து ஸ்தூலம். புரியுங்களா? இப்ப நம்ம நிலத்தை பார்க்க முடியும், இது ஆகாயத்தை பார்க்க முடியும், நீரை பார்க்க முடியும். புரியுங்களா? சோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட இந்திரியங்களால உணரப்பட முடியும். இப்ப காற்றுறவனால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும் இல்லையா? சோ நம்ம இந்திரியங்களால உணரக்கூடிய விஷயங்கள் வந்து என்னது, ஸ்தூலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? நம்மளோட இந்திரியங்களால கண்ணால பார்க்கலாம் தண்ணிய, நிலத்தெல்லாம். காற்றை பார்க்க முடியாது, காற்றை வந்து உணர முடியும் தோல்னால. சோ அதனால நம்மளோட இந்திரியங்கள்னால உணரக்கூடிய விஷயங்கள் வந்து என்னது, ஸ்தூலம். நம்மளுடைய பார்வைக்கு, நம்ம பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து என்னது, ஸ்தூலம் சொல்லி சொல்லப்படுது.
சூட்சுமம்னா நம்ம கண்களுக்கு புலப்படாது. புரியுங்களா? சோ உங்களுக்கு மனம் இருக்கு, மனம்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு உங்களுக்கு மனம்னா? நம்ம பாடியில மனசு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். மனசு எங்க இருக்கு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது பிரபுஜி. புத்தி எங்க இருக்கு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. ஏன்னா அது நமக்கு கண்ணு தெரியாது. புரியுங்களா? அதனாலதான் சூட்சுமம்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாதுதான். அந்த மனமும் புத்தியும் இல்லாட்டினா நம்மளால இயங்கவும் முடியாது. இந்த உடலால இயங்கவும் முடியாது. புரிஞ்சுதா? சோ மனம் கொஞ்சம் பேதலிச்சு போச்சுன்னா என்ன ஆகுது? அவன் மன வைத்தியமாயிடுறான் இல்லையா? என்ன செய்யறதுன்னு ஒண்ணு தெரியாது. புரியுங்களா? ஆனா அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் அது இல்லாம நம்ம வந்து இருக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. சோ அதனால அந்த 8ம் சேர்ந்ததுதான் என்னது இந்த ஜட உடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஜடம் ஆக்சுவலா இந்த 8மே சேர்ந்தது என்னது ஜடம் தான் சொல்லப்படுது. அந்த இயற்கை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரமபவன பிரபு, நான் நிக்குல பேசுறேன் பிரபு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பிரபு கிளாஸ். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுத்ததுல இருந்து. ஸோ கிருஷ்ணலீலால சொன்னீங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து பெஸ்டா நான் பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா பரமபாவனா பிரபு அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ வந்து அதை நான் ஷேர் பண்ண நீங்க சொல்லும் போதே நினைச்சேன், எனக்கு உடனே உங்க தாட் வந்தது பிரபு, அதனால நான் ஷேர் பண்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நல்லா பார்த்து. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா இன்னொரு கதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது இந்த பாண்டுரங்கனோட லீலையை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த இதோட பாண்டுரங்கனோட லீலை வந்தது எதனால அப்படின்னா, அந்த புண்டரீகன்ற ஒரு பக்தனை வந்து அடையாளம் காண்றதுக்காக தான் பாண்டுரங்கனே வாராரு. புரியுங்களா? ஸோ அந்த லீலை சொன்னா இன்னும் நிறைய இழுத்துட்டு போயிடும் டைமு. ஸோ பாண்டுரங்கன் வந்து எதுக்கு வந்தாரு அப்படின்னா, அந்த புண்டரீகன் வந்து அம்மா அப்பாவை பாதுகாக்கிறதையும் பேண்டுறதுலையும் அவரை மரியாதை செய்யறதுலையும் வந்து என்னது ரொம்ப சிரத்தையோட இருப்பாராம். புரியுங்களா? அவ்வளவு அழகா பாத்துக்குவாராம் அம்மா அப்பாவை. புரியுங்களா? சோ அம்மா அப்பாவை யார் ஒருத்தர் சாத்திரம் சொல்லுதான், அம்மா அப்பாவை யார் ஒருத்தர் சரியா கவனிச்சுக்கிறாங்களோ பாத்துக்கிறாங்களோ, ஈவன் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி இந்த தேவியெல்லாம் அவங்களுடைய குளிக்க வர்றதுனால என்னது நிறைய பேர் பாவங்களை விட்டுட்டு போறாங்க, கரைச்சிட்டு போறாங்க இல்லையா? சோ அந்த பாவங்கள்லாம் தீர்க்கறதுக்கு எங்க வராங்களாம்? யாரு ஒருத்தர் இந்த மாதிரி அம்மா அப்பாவை ரொம்ப சிரத்தையோட கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு வந்து தங்களுடைய பாவங்கள்லாம் அவங்க போய்க்கிறாங்களாம். புரியுங்களா? சோ இந்த விஷயம் வந்து அந்த குக்குட்டு மகரிஷின்னு சொல்லி ஒரு மகரிஷியோட ஆசிரமத்துலதான் இந்த புண்டரீகன் இருக்கான். அது வரைக்கும் அம்மா அப்பா வந்து கவனிக்கலாம் மாட்டான். புரியுங்களா? ஆனா அவனுக்கு அந்த கனவு வரும். கனவுல வந்து இந்த 3 தேவிகள் வருவாங்க. யாரு? கங்கா யமுனா சரஸ்வதி தேவி அழுக்கோட வருவாங்க. ஆனா திரும்பி போகும்போது ஆசிரமத்துக்கு வந்து போகும்போது அப்படியே சுத்தமா ரொம்ப தூயாதான் போவாங்க. அப்ப அவங்க கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, சாஸ்திரத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கு, நீங்கெல்லாம் கழுவுன அந்த பாவத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாவை யார் ஒருத்தர் ஒழுங்கா பாத்துக்கிறாங்களோ அவங்களுடைய இல்லத்துக்கு வரும்போது எங்களுடைய பாவங்கள்லாம் களையப்படுறது அப்படின்னு சொல்லி கங்கா யமுனா சரஸ்வதியை வந்து சொல்றாங்களாம். ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றான், புண்டரீகன் வந்து தாய் தந்தையரை வந்து அவ்வளவு சிறதையா பாத்துக்கிறானா. ஸோ அதை பாத்துக்கிறாரு. அதை பாக்குறதுக்காக வாராரு கிருஷ்ணரு. அப்ப வந்து என்ன பண்றான், தண்ணி கேட்டு வராரு புண்டரீகன் வீட்டுல. புண்டரீகன் என்ன பண்றான், கொஞ்சம் வெளியே நில்லு, அப்படியே நில்லு, நான் வந்து அம்மா அப்பா சேவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு செங்கல் எடுத்து போட்டு விட்டல்னு சொல்லுவாங்க, விட்டுனா செங்கல்னு அர்த்தம். ஸோ அந்த செங்கல் தூக்கி போய் அது மாதிரி நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு புண்டரீகன். அப்ப சொல்றாராம், அவங்க அங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு கிருஷ்ணரு புண்டரீகன் செய்யற விஷயங்கள்லாம். அப்ப சேம் விஷயத்த அங்க ரிப்பீட் பண்றாராம். ஏன்னா நான் கிருஷ்ண அவதாரத்துல நான் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு தேவகிக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல, அதே போல என் நந்தகோபர் யசோதமாவுக்கும் நான் வந்து சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாராம், புண்டரீகன் சொல்றா, நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன், நீ செய்யறத பாக்குறதுக்கு வந்து நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாராம், அப்படி கையை அப்படி கட்டிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காராம். யார? புண்டரீகனை. ஸோ அது இந்த லீலையை வந்து சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா டைம் இல்லை, அதனால சொல்ல மறந்துட்டேன். இருந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம பெற்றோர்களை வந்து
இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் வந்து டெய்லி வந்து நம்ம வணங்கணுமா, காலில் விழுந்து வணங்கணுமா எல்லாரும். மதிக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? டெய்லி நம்ம வந்து வணங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா மத்தவங்க ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா அது ஏதோ ஒரு உள்ள களங்கம் இருக்கும். புரியுங்களா? ஆனா தூய ஒரு ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்து தான் கிடைக்குமா, அம்மா அப்பாட்ட இருந்து தான் கிடைக்குமா. அதனால டெய்லி ஒரு நம்மளுடைய தாய் தந்தையரை வந்து காலில் விழுந்து வணங்குன்றது சாஸ்திரம் சொல்றது. ஸோ இது எல்லாரும் செஞ்சா என்ன பண்ணுவோம், ரொம்ப சுவிச்சமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஈவன் கங்கா யமுனா சரஸ்வதியில கூட வந்து என்ன பண்றாங்க, தாய் தந்தையர் யார் ஒருத்தர் பாத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை கலைஞ்சிட்டு போறாங்களாம். புரியுங்களா? ஸோ அதான் வந்து இங்க சொல்ல வந்தேன். ஹரே கிருஷ்ணா. சாரி, டைம் நிறைய ஆயிடுச்சு. பிரபுஜி ஒன்னே ஹரே ஒன்று கிருஷ்ணா. சொல்லலாமா? இந்த காலத்துல எல்லா பசங்களும் அம்மா அப்பா விட்டு ஃபாரின் போயிடுறாங்க. அம்மா அப்பா தனியா தான் இருக்காங்க. ஆமா, எங்க எல்லாம் தண்டனை உண்டு. இல்ல அவங்க எல்லாத்துக்கும் அவங்க தண்டனை. போறாங்க ஒண்ணு, ரெண்டாவது நம்மளே அனுப்பிச்சு வச்சிடலாம் அவங்கள போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடலாம். அதனால அவங்க போறாங்க, அதுவும் ஒரு காரணம். நமக்கு எல்லாம் அமெரிக்கா பிள்ளை, நம்ம பிள்ளை அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும் நமக்கு ஆசை இருக்கு இல்லையா? அப்ப அங்க போனா அவங்க திரும்ப வர மாட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து இங்க அனாதையா கிடக்கு. வந்துருவாங்க. அமெரிக்கா நீங்க தான் போறவங்க 99% வரமாட்டாங்க. ஆமா, நீங்க தான் அனுப்பி வைக்கிறீங்க. நீங்க தான் அனுப்பி வச்சு கடைசி காலத்துல என்ன பண்றாங்க, அனாதையா இருக்க வேண்டியதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னும் இதுல ஒரு விஷயம் இருக்கு. சோ அவங்களும் அம்மா அப்பாவும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்தாங்க, வர்ணாசிரம தர்மத்தை முறையா ஃபாலோ பண்ணி தன்னோட குழந்தைங்களை வந்து பக்தி மார்க்கத்துல எடுத்துட்டு போனா இன்னும் டாப். ஓகே, அவங்களை இன்னும் நம்ம பெஸ்டா பாத்துக்கணும். ஓகே, அவங்களும் அப்படி இருக்கணும். வேதத்துல சொன்னது, நான் சொன்னதுல வேதத்துல வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? பையனே வெளிநாடு போகும், அதனால எங்க பையனே இங்க உள்ள சம்பளமே போதும் போதுன்னு இருந்துட்டாங்க எங்க பிள்ளை. அதான் நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணல. சோ அப்போ பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ப்ராப்பரா பசங்களை வளர்த்து அந்த பக்தி மார்க்கத்துல கொண்டு போய் நம்ம அழகா கொண்டு போனோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களும் நம்மள வந்து அழகா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சோ நமக்கே அவ்வளவு இச்சை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? நீங்க சொல்றது சரிதான், ஆனா எங்களுக்கே தெரியலையே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கு, இப்படி ஒரு பக்தி செய்யணும் வைக்கணும்னு எங்க அம்மா அப்பாவும் அவங்க கஷ்டத்துக்காக எங்களுக்கும் சொல்லி தரல. நாங்க அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதானே எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தர முடியும். இப்பதான் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு, அதனால என்ன சொல்லுங்க, உங்க பேர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. பேர குழந்தைங்களுக்கு நீங்க அதை ப்ராப்பரா கைட் பண்ணுங்க, என்ன முடியுமோ அதை கைட் பண்ணுங்க. பிரபு சொன்னார் இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இங்க கிளாஸுக்கு போவ வாரம் வலசையில கிளாஸ் நடக்கும். பேத்தியை கூப்பிட்டா அங்க பாடிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நான் வர முடியாது அப்படின்பா. எங்க பேத்தி 5வது படிக்கிறவ வந்துட்டே இருந்தா அங்க வந்தா ஓயாம கிருஷ்ணா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நீங்க போங்க பாடி அப்படின்பா. ஏன் சொல்றேன்னா நம்ம வந்தா நான் அவங்க வரத்துக்கு மனசு வர மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு இந்த காலத்துல. வருவாங்க. நீங்க வந்து இது என்னால பண்ணுங்க அப்படின்னு நினைக்காம பகவான் மேல இது பண்ணுங்க. இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரேயர் பண்ணுங்க. சோ அந்த குழந்தை ஆட்டம் நீங்க பண்ணதை பார்த்து அந்த குழந்தை வருவா. கரெக்டா? வந்துட்டே இருந்தவ வரலன்னு ரொம்ப சங்கடமாயிடுது. கூப்பிட்டாலும் வருவாங்க மாதாஜி, வருவாங்க. கிருஷ்ணாட்ட போடுங்க, பகவான்கிட்ட போடுங்க, உங்களோட பிரேயரை போடுங்க, குழந்தை சூப்பரா வருவா. சோ அந்த குழந்தைக்கு பிரசாதம் கொடுங்க பாலாஜி. பிரசாதம் கொடுத்து பாருங்க, கொஞ்ச நாள் அவங்க வந்து. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாருக்குமே கிருஷ்ண பிரசாதம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அது கொடுக்க நம்மளும் பகவான் கிட்ட அவங்களை கிருஷ்ண கான்சியஸ்ல கொண்டு வாப்பா அப்படின்னு ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பா வந்துருவாங்க. அப்படி அவங்க வந்துட்டாங்க. நம்மளுக்கு வயசானவங்களுக்கு வந்து ஃப்ரீயா நல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு சாட்டிங் பண்ணிக்கிட்டு பகவானை நினைச்சுக்கிட்டே அவர்கிட்ட போறதுக்கு என்ன நம்மளுக்கு ரூட்டோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. நன்றி. யார் ரீகேப் பண்ணுமா இல்லைன்னா டைம் ஆனதால அப்படியே? இல்ல பிரபு, பண்ணலாம் பிரபுஜி. இன்னைக்கு ரீகேப் வந்துட்டு நமக்கு ராஜவல்லி மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. அலௌன்ஸ் பண்ணுங்க. இல்ல மாதாஜி,
அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, ரீகேப் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் முடிஞ்சிடும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லலாமா? ஹரே பண்ணலாம் கிருஷ்ண மேம். பிரபு. பகவான் எல்லாவித காரணங்களுக்கும் மூலம் பகவான் காரணம். ஜீவாத்மாக்கு உயர்ந்த சக்தியை பகவான் தந்திருக்கிறார். இது அவரிடம் இருந்த பிரிந்த சக்தி 8 வித சக்தி, 24 மூலப்பொருள்கள். ஜீவாத்மா என்னுடைய அம்சம், பகவானுடைய துணுக்குகள். சக்தி நம்முடன் இருக்கும். அதன் அளவு மிக குறைவாக இருக்கும். அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி 2 விதமாக இருக்கிறது. சூட்சுமம், மனம், புத்தி, அகங்காரம். ஸ்தூல சக்தி பஞ்சபூத சக்தி, நீர், காற்று, அக்னி, ஆகாயம். தாழ்ந்த சக்தி எப்பொழுது வெளிவருகிறதோ ஆத்மா தூய்மை அடைகிறது. மனிதன் கூட நாய், பூனை, சிங்கம் கூட ஒற்றுமையாக வாழ்கிறது. மனிதனோட கூட வாழ்கிறது. அதோடு கூட மறந்து விடுகிறது. ஜடத்துடன் அடிமையாக வாழ்கிறது. அதுபோல் பகவானிடம் இருந்து பிரிந்து பௌதீக வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு விடுகிறோம். அது தன் சுதந்திரத்தை விட்டு விடுகிறது. நாம் பகவானிடம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரம். அதனால் நாம் தந்தையாகிற பகவானிடம் திரும்பி செல்வதற்கும் ஆன்மீக குருவை அடைய அவர் மூலமாக பகவானிடம் செல்ல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். உறுதியாக இருக்க வேண்டும். தாய் மாமன் கம்சனை கிருஷ்ணர் சம்ஹரிக்கிறார். பலராமன் மீதி 8 மாமன்கள் சம்ஹரிக்கிறார். பலராமர் ரோஹிணியின் தாய், தேவியின் சகோதரர். மாமன்களே பலராமன் சம்ஹரிக்கிறார். தேவையும் வசுதேவரும் பிள்ளைகளை பிரிந்து விடுகிறார்கள். நந்த மகராஜ் யசோதையும் பலராமை கிருஷ்ணரையும் வளர்க்கும் பாக்கியம் பெற்றார்கள். என்னுடைய தாய் தந்தையை கவனிக்காமல் விட்டு என்று வருந்துகிறார்கள் என்று மனம் கலங்குகிறேன் என்று கிருஷ்ணன் பலராமன் சொல்கிறார்கள். தேவையும் வசுதேவரும் 2 பேரையும் ஆறத் தெளிவு ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். 2 பேருக்கும் பூநூல் திருவிழா நடக்கிறது. அப்போது நிறைய தானம் வழங்குகிறார்கள். 2 பேரையும் குருகுலம் அனுப்பி வைக்கிறார்கள். சாந்திமினி முனிவருடன் 64 கலைகளையும் கற்பிக்கிறார். எல்லாவித சாஸ்திரங்களையும் கற்பிக்கிறார்கள். சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டார்கள். இனி உங்கள் கல்வி முடிந்து விட்டது, உங்கள் தாய் தந்தையிடம் போகலாம் என்று சொல்கிறார் சாந்திமினி முனிவர். கற்றுக் கொடுத்த முனிவருக்கு வெகுமதி கொடுக்க உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்கிறார்கள். அவர்கள் எனக்கு என் பிள்ளைகள் கடலில் மூழ்கி விட்டார்கள், அவர்கள் எனக்கு திருப்பி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் இருக்கும் இடம் சென்று யமதர்மிடம் கேட்டு மீட்டு தந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பரவாயில்ல மாதாஜி, நல்லா சொல்லிட்டீங்க. நைஸா. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நைஸ் டீச்சர். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு மச்சி ரீகேப். ஹரி போல். பிரபு, நம்ம வாஞ்சா கல்பையா சொல்லலாம் சொல்லு. பஞ்சா கல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி போல்.